திமுகவும் ஒரு அரசியல் கட்சி தான், மக்கள் நலன்ல தான் இருக்கணும். ஏன் அவரு போகக்கூடாது, ஏன் அந்த அரசு வேலைகளை கொடுக்க கூடாது அப்படின்ற போல ஏன் திமுக நினைக்குது? அவங்க மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுத்தால் போதும் நினைக்கிற கொடுமைக்கார மாமியாரை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நடக்கலானாலும் பரவாயில்ல, விஜய் ஆட்சி கவுந்துடணும். தேர்தலில் தாங்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டோம், தன்னை எம்எல்ஏவாக கூட சட்டப்பேரவையில் நுழைய விடாமல் கொளத்தூர் தொகுதி மக்கள் கடும் தோல்வி தந்து விட்டார்கள் என்றதை உணராமல் ஏன் மக்கள் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கன்றதெல்லாம் ஆய்வு பண்ணாம இந்த ஆட்சி போயிடும், இந்த ஆட்சி ஒப்பாரி தானே வச்சிட்டு இருக்காங்க 59 நாளா. இவங்க பேசினதா சொல்றது ஆதவ அர்ஜுனா மகாபலிபுரத்துல நடந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுறது கரூர். தமிழகத்திலுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தை இவர்கள் மதிக்காமல் இதை உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக எடுத்து சென்றதே முதல்ல பெரிய தப்புங்க. கோர்ட்டினுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறேன்னு போட்டிருந்தாங்கன்னா தான் நிறைய கொட்டு வாங்கினாங்கன்னு திமுக கட்சி அது முழுமையா இருந்திருக்கும். எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். அந்த மக்களே அன்னைக்கே சொன்னாங்களங்க, பாவம் அவர் மேல பழி சொல்றாங்க, அவர் பாவம், அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த சம்பவம் நேச்சுரலா நடந்த ஒரு இன்சிடென்ட்டா ஆக்சிடென்ட்டா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கரூருக்கு முன்னாலேயும் விஜய் போய் இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் பேசிட்டு வந்தாரு, கரூருக்கு பின்னாடியும் இதை விட கூட்டத்தெல்லாம் பேசியிருக்காரு. அந்த கரூர்ல மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்தது. இவங்க எம்ப்ளாய் பண்ண வழக்கறிஞரும் யூஸ்லெஸ், இவங்க வச்ச வாதங்களும் சொத்தையானவை. தெளிவா கேட்கிறாரு இந்த ஜட்ஜி, கருணை அடிப்படையில் அந்த இறந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன தடை, என்ன குற்றம்னு கேட்கிறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு கன்னத்தில் அரைஞ்சா மாதிரி இல்ல. சாட்சிகளை கலைத்து விடுவார்கள், வேலை கொடுத்தா சாட்சி கலைக்க முடியுமா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. என்ஓசி உரிய நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க, ரினிவலை கொடுக்க மாட்டாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் வந்தாரு, வந்த உடனே 1000 ஸ்கூலுக்கு ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஊழல் இல்லை, பைசா இல்லை. கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஆஹா, எல்லாத்துலயுமே பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணியிருக்கானுங்க. ஊழல் பேரம் என்பதுக்கு மறுபெயர் தான் பார்ட்டி ஃபண்ட். ஊழலுக்கு திமுக வச்ச பேர் பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்ட். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் யாருமே வாய் திறக்க கூடாது, அந்த விவகாரம் விசாரணையில் இருக்கு, அப்படி இருக்கும்போது நீங்க யாருமே பேசக்கூடாது, ஏன் கரூருக்கே நீங்க போகக்கூடாது அப்படின்ற போல ஆலந்தூர் RS பாரதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு, திமுகவை சார்ந்தவர். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒட்டுமொத்த திமுகவுக்கு ஒரு கொட்டு வச்சு அனுப்பியிருக்கு. அந்த வழக்கில் இவர் பேரே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் எப்படி கட்டளை இடலாம் அப்படின்ற போல பல்வேறு கொட்டுகளை வைத்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய பொன்னான நேரத்தையும் காலத்தையும் இது போன்ற அரசியல் விளையாட்டுக்கு திமுகவினர் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அரசியல் மேடையா பயன்படுத்தாதீங்க, அதான் அரசியல் விளையாட்டுக்கு அவர்கள் இது பயன்படுத்துவது முதல் தடவை அல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஹைகோர்ட்டுன்னு ஒன்று இங்கே இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி அதை பைபாஸ் பண்ணி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போனாங்க? எல்லா கேஸையும் சுப்ரீம் கோர்ட்டு உங்கள் ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஹைகோர்ட்டில் வந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம், மேல்முறையீடு பண்ணலாம், அதுக்கு யாருக்கும் தப்பு கிடையாது. ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரு உயர்நீதி, இவங்க பேசினதா சொல்கிறது ஆதவ அர்ஜுனா மகாபலிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுறது கரூர். அப்போ தமிழகத்திலுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தை இவர்கள் மதிக்காமல் இதை உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக எடுத்து சென்றதே முதல்ல பெரிய தப்புங்க. அதுக்காகவே அவங்கள அவங்க தண்டிச்சிருக்கணும். அதுக்கே அவங்க மேல ஒரு அவமதிப்பு போட்டு, அவமதிப்பு இல்லை, இந்த டைமை கோர்ட்டினுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இது மாதிரி தேவையில்லாத வழக்குகளை கொண்டு வந்திருக்கீங்க, இது ஹைகோர்ட்லேயே போட்டிருக்கணும், அதனால் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறேன்னு போட்டிருந்தாங்கன்னா தான் நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய கொட்டு வாங்கினாங்கன்னு திமுக
கட்சி ம் அது முழுமையாக இருந்திருக்கும். இது எனக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், ஏற்றுக்க மாட்டோம், ம் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது தப்புன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அமைச்சர்கள் கருத்து சுதந்திரத்தை நீங்கள் பறிக்க பார்க்குறீங்களா? ம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்வினையாற்றுங்க. ம் அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டீங்க. அவர் முதலமைச்சர், அவர் சுற்றுப்பயணம் அவர் மாநிலத்தில் போகிறத தடை பண்ணணுமா? ம் தடை பண்ண முடியுமா? அப்படின்லாம் கேட்டிருக்கு. கோர்ட்டு நல்ல அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ம் அதாவது வந்து அவர் வந்து இந்த குற்றத்தில் வந்து அக்யூஸ்டுன்னு உங்கள் வக்கீல் சொல்லியிருக்காரு. ம் ம் ஆனால் அவர் அக்யூஸ்டே கிடையாது, அவர் ஒரு சாட்சி தானே ம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதே போல் இவங்க நோக்கம் வந்துங்க, ம் அதாவது பனம்பழம் வந்து காக்காவுக்கு ஒரு சாக்குன்ற மாதிரி, ம் காக்கா உட்கார பனம்பழம் வந்துதான்னு கேட்பாங்களா, அது மாதிரி இது வந்து ஆதவ அர்ஜுனா மகாபலிபுரத்தில் 2-3 வார்த்தையை விட்டாரு. அது தேவையில்லை. ஆமா, கரூர் கணக்கு இருக்கு அப்படின்ற போல இதெல்லாம் பேசியிருந்தாரு. தேவையில்லை. இப்போ அவர் நோ மோர் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். ஆமா, அவர் ஒரு அமைச்சர். அமைச்சர், ம் 3வது நிலை, 3rd ரேங்க்ல இருக்காரு. ஓகே. விஜய், ஆதவ அர்ஜுனா வந்து 3, 2வது புஷி ஆனந்த். அப்போ இவ்வளோ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சர் லூஸாலாம் பேசக்கூடாதுங்க. அதுவும் ஒரு ஆன்கோயிங் என்கொயரியை பற்றி விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணையை நீங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு கொண்டு வந்தீங்க. நீங்கள் கேட்ட விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு அள்ளி தெளிச்சிருக்க கூடாது. ஆனால் இவங்க தான் காத்துட்டு இருக்காங்களே, திமுக ஆட்கள் வந்து ஏதாவது ஒன்று லூஸ் பால் கிடைக்காதா, சிக்ஸர் அடிச்சிடலான்னு வெயிட்டிங். அவங்களுக்கு இவர் லூஸ் பால் கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் அவங்க நோக்கம், திமுகவின் நோக்கம் ஆதவ அர்ஜுனாவை கார்னர் பண்ணோன்றதெல்லாம் கிடையாதுங்க. இதை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஜூலை 10 கரூர் போகிற அந்த திட்டத்தை தடுக்கணும். அவர் கரூர் போய் அந்த ஃபேமிலியெல்லாம் நேராக சந்திக்கக்கூடாது. அரசு சார்பாக அவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கக்கூடாது, நலத்திட்டங்கள் செய்திடக்கூடாது. ஏன் அப்படி திமுக நினைக்குது? திமுகவும் ஒரு அரசியல் கட்சி தான், மக்கள் நலன்ல தான் இருக்கணும். ஏன் அவர் போகக்கூடாது, ஏன் அந்த அரசு வேலைகளை கொடுக்க கூடாது அப்படின்ற போல ஏன் திமுக நினைக்குது? இதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க வந்து மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுத்தால் போதும் நினைக்கிற கொடுமைக்கார மாமியாரை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நடக்கலானாலும் பரவாயில்ல, விஜய் ஆட்சி கவுந்துடணும். இல்லைன்னா 4 முறை துணை முதல்வராக இருந்தவர், 5 ஆண்டு காலம், 4 முறை, 4 வருஷம், 5 வருஷம் துணை முதல்வர், 5 வருஷம் முதல்வராக இருந்த ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். உதயநிதியை விடுங்க, அவர் உளறல் நீதி, அதை விடுங்க. மு.க. ஸ்டாலின் அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு சோபர் லீடர் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, விழாவில் பேசுகிறாரு, இந்த ஆட்சி 6 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும், தேர்தல் வரும்ன்றாரு, தயாராகுங்கள்ன்றாரு அவங்க அணிகளுக்கு. 3 மாதம் கூட இந்த வண்டி ஓடாதுன்றாரு. அப்போ இவங்க வந்து தேர்தலில் தாங்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டோம், தன்னை எம்எல்ஏவாக கூட சட்டப்பேரவையில் நுழைய விடாமல் கொளத்தூர் தொகுதி மக்கள் கடும் தோல்வி தந்து விட்டார்கள் என்றதை உணரல. அதுக்கு என்ன காரணம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் மக்கள் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கன்றதெல்லாம் ஆய்வு பண்ணாமல் இந்த ஆட்சி போயிடும், இந்த ஆட்சி ஒப்பாரி தானே வச்சிட்டு இருக்காங்க 59 நாளா. ஏதோ ஒரு வாரம் ஓகே ஷாக்காக இருந்தது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னங்க போகிற கல்யாணத்துலலாம் வந்து, கல்யாணம் ஒரு சமூக நிகழ்வு தானேங்க, அதில் திமுக காரன் மட்டுமா வருவான், எல்லா கட்சிக்காரனும் வருவான், எல்லா மதத்துக்காரனும் வருவான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வருவாங்க. மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்தில் இல்லை அங்கே போய் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் இல்லை, அங்கே போய் காழ்ப்புணர்ச்சி அரசியலை பேசலாமா? மணமக்களை வாழ்த்தலாம், அவங்களுக்கு நல்வாழ்க்கைக்கு வழி சொல்லலாம். நீங்கள் அது மாதிரி ஒரு பொதுவாக அவங்கள கூப்பிட்டுருக்காங்கன்னா அதுதானே அவங்க கூப்பிடுறாங்க. அங்கே போய் ஏன்னோ பார்ட்டி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே, இது வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது எனக்கு. அதனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவங்க போன முயற்சி வந்து படுதோல்வி அடைந்திருக்குது. இன்னும் எனக்கு என்னன்னா, உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி பொறுப்பில்லாத, காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணுற இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை போட்டவங்களை தண்டிச்சிருக்கணும். ஓகே.
முறையா நீங்க வாதாடலாம் உங்களை தள்ளுபடி செய்யும். அதே போல நீங்க வந்து நீங்க அந்த வழக்க முறையாவே படிக்கல அப்படின்ற போலாம் சொல்றாங்களே. முறையா படிக்காமலா அவ்வளவு பெரிய வக்கீல வச்சு வாதாடுறாங்க திமுக? அதாவதுங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆமா. இப்போ இந்த சிபிஐ விசாரிக்குது. ம். அந்த விசாரணையை அதை பற்றியெல்லாம் விவரம் தெரிஞ்ச வக்கீலாக இருந்தா ம். எப்படி விஜய் வந்து அதில் அக்யூஸ்டுன்னு தப்பாக சொல்ல முடியும்? ம். ம். அவர் விட்னஸ் தானே. ம். அதனால் வந்துங்க, அந்த இவங்க எம்ப்ளாய் பண்ண வழக்கறிஞரும் யூஸ்லெஸ், இவங்க வச்ச வாதங்களும் சொத்தையானவை. எப்படிங்க, அதாவது ரொம்ப தெளிவாக கேட்குறாரு அந்த ஜட்ஜி. கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், அதாவது கருணை அடிப்படையில் அந்த இறந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறதுல என்ன தடை, என்ன குற்றம்னு கேட்குறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார்கள், இப்படி வேலை கொடுத்தா சாட்சி கலைக்க முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அட்லீஸ்ட் இப்போவாது திமுக லீகல் விங்கோ அல்லது திமுக தலைமையோ நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம், இந்த ஆட்சியை வந்து செயல்பட விடணும், ஒரு வருஷம் போட்டோம், அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வெளியே வந்தால் மக்களே தெரிஞ்சுட்டு போகிறாங்க. பேரிடர் ஆட்சியா இது? என்னையா இது ஒரு ஆட்சி? மக்கள் பேரிடரை ஓட்டு போட்டே வர வச்சுக்குவாங்களா? அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுகவில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கும்பலுக்கு ஆட்சி கை நழுவி போயிடுச்சு, அதிகாரத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்றதே இன்னமும் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதனால தான் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. பாவம், பித்தம் பிடிச்சவன் சிந்தை கலங்கியவன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து பாவம் முக ஸ்டாலினையும் இவங்கள மாதிரி பேச வச்சுட்டாங்களே, அதான் எனக்கு வருத்தம். இது தாங்காம தான் அவர் லண்டன் போயிட்டாரா? அது ஓய்வெடுக்கன்றாங்க, பேரனுடைய கான்வொகேஷன் நடக்க போகுது, பட்டமளிப்பு விழான்றாங்க. எப்படி இருந்தாலும் தலைவலி தானேங்க அவருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து ஓடுறான் ரன். தேவாவேலு சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிறாரு. இப்ப இவரு செந்தில் பாலாஜி தலைமறைவு. இப்பதான் அவர் வந்து இது கேட்டிருக்காரு, அவங்க தம்பி ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டு அது பெண்டிங்ல இருக்கு. சோ ஒவ்வொரு அமைச்சரும் இப்ப அன்பில் மகேஷ் தாவேகா கதவை தட்டிட்டு இருக்கிறாராம். ஏன்னா இந்த அரசகுமார் அவருடைய இனிய நண்பர் மாட்டி 400 கோடி, 100 கோடிலாம் இல்லை, 400 கோடிங்க. ஏங்க 25லேருந்து 35 லட்சம்னா ஆயிரக்கணக்கான ஸ்கூல் இருக்கு, சென்ட்ரல் போர்டு ஸ்கூலு. இதுக்கெல்லாம் ரினிவல் பண்ணோம், என்ஓசி கொடுக்கணும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு. இதுக்கு வந்து 25 to 35 lakhs வாங்கியிருக்காங்க. அதுவும் அன்பில் மகேஷுடைய தம்பியும் இந்த அரசகுமார் தான் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு, இந்த சிவாஜி படத்துல வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா, சிவாஜி ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 star ஹோட்டல்ல உட்காந்துக்குவார் சிவாஜியும். யார் அதுல காமெடியன்? வடிவேலா? விவேக்குங்களா? என்ன சிவா? விவேக். ஒவ்வொருத்தரா வந்து பாட்டில்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க பணம். அந்த மாதிரி இவனுங்க பண்ணியிருக்கானுங்க இந்த அரசகுமாரும் நம்ம அன்பில் மகேஷ் தம்பியும். பெரிய ஒரு ஸ்கேமே நடந்துருக்கு. ஆமா ஆமா. அதனால வகையா மாட்டியிருக்காங்க. அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் சங்க தலைவர்ல நந்தகுமார்னு ஒருத்தர் காணொலியெல்லாம் பார்த்தேன் நான். அவர் பேட்டியே கொடுக்குறாரு, எங்களை இந்த அளவுக்கு படுபாவிங்க, பணத்தை வாங்கிட்டு கூட இழுத்து அடிப்பாங்க, இந்த என்ஓசி உரிய நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு வந்து அந்த ரினிவலை கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, அமைச்சர் ராஜ்மோகன் வந்தாரு, வந்த உடனே 1000 ஸ்கூலுக்கு ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை, ஊழல் இல்லை, பைசா இல்லை அப்படின் போது கேட்குறவங்களுக்கெல்லாம் ஆஹா, எல்லாத்துலேயுமே பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணியிருக்கானுங்க. ஊழல் பேரம் என்பதுக்கு மறுபெயர் தான் பார்ட்டி ஃபண்ட். அப்படி ஜென்டில் அன்பளிப்புன்னு வாங்க இல்லையா, அன்பளிப்புன்றது ஊழலுக்கு திமுக வச்ச பேர் பார்ட்டி ஃபண்ட். அதான் சார். இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண உதவி முதலமைச்சர் விஜய் கொடுப்பதால அந்த விசாரணை பாதிக்கப்படுமா திமுக சொல்ற போல? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஏற்புடையது அவங்களுடைய வழக்காடு மன்றத்தில் வச்சது? ஏங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ என்கொயரி அநேகமாக மோர் தென் 75-80% முடிச்சிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். விஜய் உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட, அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட மதியழகன், அப்புறம் நம்ம
குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் எல்லாரும் சாட்சி அளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட எஸ்பி, கலெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்க ஏற்கனவே. அப்போ என்ன இவங்க மாற போகிறாங்க சாட்சிகள்? எல்லாம் தான் முடியல. விசாரணை தொடர்ந்தா அல்லது இவங்களுக்கு பயம் இருக்கா? ஒருவேளை நாங்க தான் குற்றவாளின்ற ஒரு அச்சம் ஏதாவது இருக்கா? என்னங்க அந்த மக்களே அன்னைக்கே சொன்னாங்களேங்க, பாவம் அவர் மேலே பழி சொல்கிறாங்க, அவர் பாவம், அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் விசாரணை இருக்குது, அதனால் நம்ம அதுக்கு முடிவுலாம் சொல்ல வேணாம். ஆனால் என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அது விசாரணை முடிவு தான் இறுதியானது, அதுதான். ஆனால் ஒரு அரசியல் விமர்சகன்ற முறையில் அப்போவும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இது ஒரு நேச்சுரலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக ஆக்சிடெண்ட்டாக எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கரூருக்கு முன்னாலேயும் விஜய் வந்து போய் இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் பேசிட்டு வந்தார், கரூருக்கு பின்னாடியும் இதை விட கூட்டத்தெல்லாம் பேசியிருக்காரு. அந்த கரூரில் மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்தது. அதுவே எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கரூரில் தான் நம்மால் இருக்கிறாரு, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. அப்போ கரூரில் ஏன் இந்த சம்பவம் நடந்ததுன்னா அது இயற்கையாக நடக்கலை, அதை வந்து செய்ய வச்சிருக்காங்க. அது ஒரு கான்ஸ்பிரசின்னு தான் என்னுடைய ஆங்கிள். இது ஒரு சதி செயல். என்ன நோக்கம்னா, அதாவது வந்து விஜயினுடைய பிரச்சாரம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டுருக்கு. சனிக்கிழமை ஒரு மாவட்டத்துக்கும் போகிறாரு. இப்படியே அன்செக்கடாக அவரை விட்டோம்னு சொன்னால் அநேகமாக தேர்தலுக்கு முன்னால் 38 மாவட்டத்தையும் அவர் கவர் பண்ணிடுவார். இப்போ ஏற்கனவே 5-6 மாவட்டம், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, நாகப்பட்டினம், இங்கெல்லாம் பார்த்ததே பயங்கரமான எழுச்சி மக்கள் வராங்க. அதாவது தன்னெழுச்சியாக வராங்க. இவங்கெல்லாம் காசு கொடுத்து லாரியில பஸ்ல ஏத்தின் போய் குவிச்சா கூட பிரியாணி எல்லாம் முட்டையோட தரணும். ஆனா எதுவுமே இல்லாம இவர் 5 மணிக்கு வராருன்னா காலையில 5 மணிக்கு வந்து நின்றுக்கிறாங்க. அப்போ மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆர்வம், எழுச்சி இருக்கு இவரை பார்ப்பதற்கு, இவருடைய பேச்சை கேட்பதும் போது. இது இப்படியே விட்டோம்னா அது வந்து ரொம்ப பெரிய அலையா வந்துடும். ஆகவே இதை நிறுத்தணுன்றதுக்காக திமுக செலக்ட் பண்ண இடம்தான் கரூர். ஏன்னா கரூர்ல தான் எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறாரு. பணமா, ரவுடிஸா எல்லாம். நான் ஏன் சொல்றேன்னா இதுக்கெல்லாம் இவ்வளோ இதுவா திரும்பவும் அப்போ பேசிட்டேன் நான் நிறைய. சம்பவம் 27ஆம் தேதி ராத்திரி செப்டம்பர் மாதம் 8:15 நடக்குது. காலையில் 9:30 மணிக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்க கரூரில், தமிழ்நாடு மாணவர் அமைப்புன்ற பேரில். அப்படி ஒரு அமைப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறாங்க, கொலையாளி விஜயை கைது செய். எப்படி இன்னும் சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்குது இன்னமும். அது எப்படி அவங்க வந்து அந்த ராத்திரிக்குள்ள கொலையாளி விஜயை கைது செய்யன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டினாங்க. இதுதான் திமுகவின் நோக்கம். அதாவது அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடணும், அவரை பிரச்சாரத்தை முடக்கிடணும், அவரை வந்து வெளியே வர விடாம பண்ணிடணும். ஒன்று வீட்டில் உட்கார வச்சிடணும், இல்லைன்னா ஜெயிலில் போடணும். இதுதான் அவங்களுடைய பிளான். அதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றினார்கள் அப்படின்றது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அவருடைய பிரச்சாரத்தை முடக்கணுன்றதாங்க. அதில் அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27க்கு அப்புறம் ஒரு 2-3 மாதம் அவர் எங்கேயுமே போலையே. ஏன்னு சொன்னால் அவருக்கும் ஒரு அச்சம் வந்துடுச்சு, போலீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றாங்க. திருப்பி இன்னொரு கரூர் நடந்தால் அவருடைய தேர்தல் வெற்றி அது பாதிச்சிடும் இல்லை. அதனால் அவர் ரொம்ப யோசித்தார், வெளியே வர்றதுக்கே ரொம்ப யோசித்தார். ஸோ அவர் மட்டும் வெளியே வந்திருந்தார்னா அந்த பழைய வேகத்திலேயே கரூருக்கு முன்னால் மாதிரி 180 சீட்டில் ஜெயிச்சிருப்பார். வெறும் 108 நின்று இருக்காது. இது அந்த வகையில் திமுகவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வெற்றி பெற்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு அப்பாவிகள் 41 பேர் உயிரை பலி கொடுக்க வேண்டியிருந்தது தான் இதில் இருக்கிறதுலையே ரொம்ப சோகமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஓகே சார், ஓகே. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்தமைக்கு. எப்போ வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.